தினமொரு வசனம். மத்தேயு 20வது அதிகாரம் வசனம் 26. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். விளக்கம். அமெரிக்க புரட்சி நடந்து கொண்டிருந்த போது இராணுவத்தில் ஒரு சாதாரண படைத்துறை அதிகாரி ஒரு இராணுவ கட்டிடத்தை செப்பனிடுவதற்கான கட்டளைகளை கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு பெரிய மரக்கட்டையை தூக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய அதிகாரத்தின் கீழிருக்கும் வீரர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அவர்கள் அதை தூக்குவதற்கு முயற்சித்து கொண்டிருந்த போது அந்த வழியாக சென்ற ஒரு நபர் அந்த அதிகாரியை பார்த்து, மரக்கட்டையை தூக்குவதில் நீங்கள் ஏன் இராணுவ வீரர்களுக்கு உதவி செய்யவில்லை என்று கேட்டார். அதற்கு அவர் ஒரு ராஜாவிற்குரிய பெருமிதத்துடன், ஐயா, நான் ஒரு படைத்துறை அலுவலர் என்று பதிலளித்தார். அந்த நபர், அப்படியா, எனக்கு தெரியாது, படைத்துறை அலுவலரே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினார். பின்பு அவர் இராணுவ வீரர்களிடம் சென்று கனமான அந்த மரக்கட்டையை தூக்குவதில் அவர்களுக்கு உதவி செய்தார். அவர்கள் மரக்கட்டையை அதற்குரிய இடத்தில் வைத்த பின்பு அவர் படைத்துறை அலுவலரிடம் திரும்பி வந்து, படைத்துறை அலுவலரே, மற்றொரு முறை இதை போன்ற ஒரு வேலையை செய்வதற்கு போதிய ஆட்கள் உங்களிடம் இல்லை என்றால் உங்களுடைய பெரிய படைத்தலைவரை அழைப்பியுங்கள், நான் வந்து உங்களுக்கு உதவி செய்வேன் என்று கூறினார். அந்த சாதாரண அதிகாரிக்கு இடி விழுந்தது போல இருந்தது. அவருடன் பேசிக்கொண்டிருந்தவர் அமெரிக்க பெரிய படைத்தலைவரான வாஷிங்டன். தேவன் ஒரு மனிதனுடைய சேவையினால் அவனுடைய உயர்வை மதிப்பிடுகிறார். கர்த்தராகிய இயேசு நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக விளங்கினார். ஏனெனில் அவர் அனைத்து கனத்திற்கும் பாத்திரமும் உள்ள தேவனாய் இருந்தும் அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். தேவனுடைய பார்வையில் உயர்வடைய வேண்டுமென்றால் நாம் சேவை செய்ய வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா மனிதர்களிடமும் தாழ்மையும் இரக்கமும் தயவும் உள்ள மனிதர்களாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.